ஹாய் கைஸ், ஐம் கிருஷ்ணா. ஒரு ஆணுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு பெண்ணை விட ஆணுக்கு தான் ஃபர்ஸ்ட் காதல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். என்னதான் ஃபர்ஸ்ட் காதல் வந்தாலும் அந்த காதலை வெளிப்படுத்துறதுல ரொம்பவே தயக்கப்படுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில சொல்லிட மாட்டாங்க. பட் என்னதான் மனசுக்குள்ளவே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க பண்ற ஒரு சில ஆட்டிடியூடெல்லாம் வச்சு இந்த பர்சன் நம்மள லவ் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். கேர்ள்ஸ், உங்ககிட்ட ஒரு பர்சன் இருக்கலாம், ரொம்ப க்ளோஸா பழக்கலாம், இல்ல ரொம்ப ஃப்ரெண்டா பழக்கலாம். அந்த பர்சன் உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். இப்போ நான் சொல்ல போற இந்த 10 பாயிண்ட்டும் நீங்க கிளியரா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிற பர்சன் உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொல்ல போற 5th அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட் ஒரு ஆணுடைய மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆண் எந்த மாதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா வாட்ச் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிற பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸில் அந்த பர்சனை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க அப்படின்னா யாரோ ஒரு பர்சனை பஸ் ஏற்றுறதுக்காக வரலாம். இல்லை நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் அவங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை யாராவது விசிட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட். அதே மாதிரி அவங்களுடைய டைம் எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுட்டு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவங்களோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு பர்சனை நமக்கு அதிகமாக பிடிக்கும் போது தான் அவங்கள அதிகமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து தோண ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி உங்களை சுற்றி அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பார்க்கறதுக்காக பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வச்சிருக்கலாம், அவங்க கூட வேலை செய்கிற மாதிரி ஷோ பண்ணலாம். அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கலாம். பட் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களை வந்து ஷோ பண்ணுவாங்க, உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, பேசும்போது உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா எப்பவுமே சிங்கிள் வேர்ட்ஸ்ல வந்து பேச மாட்டாங்க. நாம் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நாம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யார்கிட்ட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட யூஸ் பண்ணுவோம். அதிகமாக நம்மளுடைய ஃபேமிலி கிட்ட யூஸ் பண்ணுவோம். நம்ம வீடு நம்ம பொருள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாம் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நாம் அப்படிங்கிறது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து உருவாக்கும். நாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை வந்து ஷோ பண்ணும். அந்த மாதிரி உங்ககிட்ட பேசும்போது நிறைய வார்த்தைகளை வந்து விட்டு கொடுத்துறாம நாம் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வட்டத்துக்குள்ள உங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள உங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத அந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்களை அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு வார்த்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களை கொடுப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி எப்படி அப்படிங்கிறத டோட்டலாக மிரர் போட்டு உங்ககிட்ட ஷோ பண்ணுவாங்க. அவங்களுடைய அம்மா எப்படி, அப்பா எப்படி, அவங்கள சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நீயும் என்னுடைய ஃபேமிலியில் ஒரு பர்சன் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக, நீ என்னுடைய ஃபேமிலிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு இடனா வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஃபேமிலியை பற்றி எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே நமக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சனை பிடிச்சிருந்தா மட்டும்தான், அதிகமாக நேசிச்சிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு இடத்த வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவோம். பட் எல்லாருமே கொஞ்சம் வீட்டுக்கு வராமல் அவுட்லேயே வந்து பழகிட்டு விட்டுட்டு வந்துடுவோம். எந்த பர்சனை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பர்சனை மட்டும்தான் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வருவோம். அந்த மாதிரி வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4, உங்ககிட்ட பழகும் போது நட்புக்கு மேல ஒரு உறவை வந்து கண்டிப்பா உங்களால வந்து பார்க்க முடியும். அந்த பர்சன் உங்களை மாதிரியே வேற ஒரு பர்சன் கிட்டையும் வந்து பேசிட்டு இருக்கலாம். பட் அவங்க கிட்ட நட்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் பேசுவாங்க. பட் உங்ககிட்ட பேசும்போது அந்த நட்புக்கு மேல ஒரு உறவை வந்து கொண்டு வருவாங்க. இந்த நட்புக்கு மேல ஒரு உறவு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க கிட்ட எந்த ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது இருக்காது. அவங்களுடைய லைஃப் சம்பந்தமா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் சம்பந்தமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. நீங்களே சில டைம் கூட யோசிச்சிருக்கலாம், இந்த பர்சன் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஓப்பனா இருக்காங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நட்புக்கு மேல ஒரு உறவு அப்படிங்கிறது. பட் அந்த உறவுக்கு மேல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் சொல்லிட்டா ஒரு வேளை அவளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு பயம், அதனாலே அதை சொல்லாமலே உங்களை அந்த நட்புக்கு மேல ஒரு வட்டத்துக்குள்ள வந்து வச்சு பார்க்குறாங்க. அது கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்வான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் இருக்கும். இப்படி ஒரு பர்சன் உங்களை கொஞ்சம் ஹை வேல்யூவா வச்சு திங்க் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு இடத்துல நீங்க ரொம்ப ஹை வேல்யூவா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆண வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமானது. என்ன அப்டின்னா, அந்த ஆண் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனா வந்து இருப்பாங்க. அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, அதுல ஃபேக் அப்டிங்கிறது இருக்காது. அவங்களுடைய அன்பு அப்டிங்கிறது ரொம்ப உண்மையா இருக்கும். அதே மாதிரி கோபமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஓப்பனா இருக்கும். பட் உங்கள பிடிக்காம ஒரு பெர்சன் ரொம்ப ஒரு டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருக்காங்க அப்டின்னா, உங்கள பத்தி அடுத்தவங்ககிட்ட வந்து காசிப் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க இந்த மாரி பண்ணாங்க, இவங்க இந்த மாரி செஞ்சாங்க அப்டிங்கிற மாதிரி உங்க முன்னாடி பேசாம அடுத்த பெர்சன் கிட்ட வந்து பேசுவாங்க. பட் இந்த மாதிரியான பெர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ரண்ட் ஆஃப் த பேஸ் முன்னாடி வந்து ஷோ பண்ணுவாங்க. அது கோபமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பெர்சன் நம்மளுடைய லைஃப்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம ஒரு 10 ஃபிரெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே பேக்ல ஃபயர் பண்றவங்களா தான் இருப்பாங்க. பட் இப்படி ஒரு பெர்சன் எல்லாத்தையுமே உங்களுடைய ஃபேஸ் முன்னாடி ஷோ பண்றாங்க அப்படின்னா, இவங்கள வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய மனசுல எங்க ஒரு உயரமான இடத்த நீங்க பிடிச்சிருக்கீங்க. அதனால தான் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்பர் 6 உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த உலகத்துல இந்த டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் எல்லாருடைய மைண்ட் செட்டுமே இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பஸ்க்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். பட் உங்ககிட்ட அந்த பெர்சன் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக 5 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மணிக்கணக்கானாலும் ஒரு பிளேஸ்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பேசும்போது அந்த டைம் எவ்வளவு நேரம் போகுது அப்படிங்கிறது தெரியாது. அத பத்தி கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. உங்களோட வந்து பேசுறதுக்கு ரொம்பவே டைம் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்க கூட இருக்கும்போது யாராவது கால் பண்றாங்க, இல்ல அவங்கள யாராவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு, உங்க கூட இருக்கிறத மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா நமக்கு ஒரு பெர்சன பிடிச்சிருந்தா மட்டும் தான், நம்ம எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு, டைம் போறதே தெரியாம ஒரு பெர்சனோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு பெர்சன் உங்ககிட்ட டைம் போறதே தெரியாம இருக்காங்க. டைம் போறதே தெரியாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்கள பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 7 உங்ககிட்ட பொய் அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. இந்த பொய் அப்படிங்கிறது எப்ப சொல்லணும்னு தோணும் தெரியுமா? என்ன பத்தி ரொம்ப ஹை வேல்யூவா வந்து சொல்லிக்கிறதுக்காகவோ, என்ன பத்தி புது புது கதைகள கிரியேட் பண்றதுக்காகவோ, இல்ல ஒரு பெர்சன ஏமாத்துறதுக்காகவோ தான் அதிகமா பொய் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். பட் இந்த பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்ன பத்தி உங்ககிட்ட ஏமாத்தணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்கள சீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையுமே என்ன பத்தி ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த இடத்துல பொய் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படியே அந்த பெர்சன் ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி, அத வந்து ஒத்துப்பாங்க. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட ஓப்பனா வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, எந்த இடத்திலுமே என்ன நீ தப்பா நினைச்சிடக் கூடாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தப்பா நினைக்கக் கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பொய் அப்படிங்கிறது அவங்க கிட்ட அதிகமா ஷோ ஆகாம இருக்கும். பொய் சொல்லாம மனிதர்களே கிடையாது. பட் அந்த பொய் உங்கள காயப்படுத்துற மாதிரி இருக்காது. இப்படி ஒரு பெர்சன் உங்ககிட்ட இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். நம்பர் 8 கண்டிப்பா இது நெறைய இடத்துல உங்ககிட்ட பழகுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கனால பார்க்க முடியும். எப்பவுமே புன்னகை முகத்தோடவே உங்ககிட்ட இருப்பாங்க. அவங்களுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பேசும்போதோ, உங்கள பார்க்கும்போதோ அவங்க அதிகமா சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. இன்னொரு இடன் என்ன தெரியுமா? ஒரு பெர்சன வந்து நமக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப ஃபீலிங்கா இருக்கோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம டக்குன்னு நம்மளுடைய மனசு யார தேடும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச அந்த பெர்சன தான் தேடும். அந்த பெர்சன் கிட்ட பேசினாலோ, அந்த பெர்சன பார்த்தாலோ, நாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த சேட்னஸ் போயிடும் அப்படிங்கிற மாரி தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட இருக்கும்போது அதிகமா ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கவலைகள மறந்து உங்ககிட்ட இருக்கும்போது, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இருக்கும்போது அவங்களுடைய புன்னகை முகம் அப்படிங்கிறது ஷோ ஆயிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு புன்னகை முகம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களையும் புன்னகையா தான் வச்சுப்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 9 உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நெறைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள வந்து பேச ஆரம்பிப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இங்க தான் ஹனிமூன் போயிருக்காங்க. லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லவ் அப்டின்னா நல்லா இருக்கும் போல. லவ் மேரேஜ் தான் வந்து லைஃப்ல ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும் போல. இந்த மாதிரி எல்லாமே லவ் சம்பந்தமா, திருமணம் சம்பந்தமா, மேரேஜ் சம்பந்தமாவே பேச ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காக அப்டின்னா, டைரக்ட்டா உன்ன நான் லவ் பண்றேன், மேரேஜ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு தைரியம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சொன்னா எங்க நம்மகிட்ட பேசாம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வேற ஒரு ஃப்ரெண்ட வச்சு, ஃப்ரெண்டோட லைஃப வச்சு உங்ககிட்ட அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற அந்த பெர்சன் நெறைய விஷயங்கள ஷேர் பண்றாங்களா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. இப்படி உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க, நெறைய விஷயங்கள பேசுறாங்க அப்படின்னா, அது இன்னொரு பெர்சனுடைய லைஃப் கிடையாது. அந்த பெர்சனுடைய லைஃப உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்ட வச்சு தான் ஒரு ஆண் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கான், எந்த அளவுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கான், நம்மள எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்மனால வந்து புரிஞ்சுக்க முடியும். என்னன்னு கேட்குறீங்களா? செக்யூரிட்டி.
அந்த பர்சன் கூட இருக்கும்போது நீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப செக்யூர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பர்சனோட நீங்க எங்க தனியா போனாலும் சரி, அதாவது நைட்ல நீங்க டிராவல் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு ரொம்ப ஜெனியூனா வந்து நடந்துப்பாங்க. நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகும். ஆக்சுவலா ஒரு பெண் 10 ஆண்கிட்ட பழகுனாலும் சரி, அந்த 10 ஆண்கிட்டயுமே இப்படி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரே ஒரு ஆண்கிட்ட மட்டும் தான் நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இந்த மாரி ஒரு பெர்சன் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பெர்சன் உங்களுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பெர்சன நீங்க லைஃப் பார்ட்னரா நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எப்படி இப்ப செக்யூரா இருக்கீங்களோ, அதே மாரி உங்களுடைய லைஃப்லவும் நீங்க செக்யூரா இருக்கிறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இந்த மாரி ஆண்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி அந்த மாரி ஒரு எண்ணத்த கிரியேட் பண்ற ஆண்களுடைய லிஸ்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி ஒரு பெர்சன் உங்களுடைய லிஸ்ட்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா, மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. கேர்ல்ஸ் இப்ப நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டும் உங்க கூட இருக்கிற ஒரு பெர்சன் கிட்ட வந்து அடிக்கடி இந்த ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது ஷோ ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த பெர்சனுடைய மனசுல எங்கோ ஒரு இடத்துல நீங்க ஒரு ஹை வேல்யூவான ஒரு பெர்சனா இருக்கீங்க. சொல்ல முடியாத ஒரு காதல வந்து உங்க மேல வந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்கள வந்து நேசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வேள ஓப்பனா வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தைய சொன்னீங்க அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப அதிகமா சந்தோஷப்படக்கூடிய ஆண் அப்படிங்கிறவன் அந்த ஆணா தான் இருப்பான் அப்படிங்கிறத கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.